வாழ்க்கை என்பது வெறும் நாட்களின் நகர்வு மட்டுமல்ல. அது நமக்கும் இந்த பேரண்டத்திற்கும் இடையே நடக்கும் ஒரு நுணுக்கமான உரையாடல். பல நேரங்களில் நாம் போராட்டங்களாலும், தோல்விகளாலும், விடைகளே தெரியாத கேள்விகளாலும் சூழப்பட்டிருப்பதாக உணர்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த பாதிப்பு என்ற வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபுறம் ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் ஆழமாக உணர முடியும். அந்த மாற்றம் திடீரென ஒரு நாளில் நிகழ்வதில்லை. அது ஒரு விதையைப் போல மெதுவாக துளிர்விட்டு, நம் பழைய பிம்பங்களை உடைத்து, புதியதொரு தெளிவை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியானது ஒரு கதவைப் போல நமக்காக காத்திருக்கிறது. ஆனால் அந்த கதவு எப்போது திறக்கும் தெரியுமா? நாம் எப்போது நான் என்கிற அகந்தையை தளர்த்தி இயற்கையோடு இயையத் தொடங்குகிறோமோ, அப்போதுதான் அந்த பேரொளி நமக்குள் இறங்கும். இந்த கட்டுரை உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் குழப்பங்கள், தனிமை மற்றும் திடீர் அமைதி ஆகியவற்றின் பின்னணியில் இருக்கும் ரகசியங்களை அவிழ்க்கிறது. நீங்கள் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் வெறும் தற்செயலானவை அல்ல. அவை பிரபஞ்ச ஆற்றல் உங்களை செதுக்கத் தொடங்கியதன் அடையாளங்கள். இழப்புகள் என்பவை வெறும் வெற்றிடங்கள் அல்ல. அவை புதிய சக்திகள் வந்து தங்குவதற்கான இடங்கள் என்பதை உணர வேண்டிய தருணம் இது. போராட்டங்களிலிருந்து விடுபட்டு, வாழ்வை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொண்டு, நமக்குள் இருக்கும் உண்மையான பலத்தை நாம் எப்படி தரிசிக்கப் போகிறோம் என்பதைப் பற்றிய ஒரு ஆழமான பயணமே இது. இப்போது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி, இந்த பிரபஞ்சத்தின் மெல்லிய குரலுக்கு செவி சாய்க்கத் தயாராகுங்கள். நண்பர்களே, இப்போ நீங்க இதை படிக்க ஆரம்பிச்ச அதே நொடியிலிருந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது வெளியில தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள நிச்சயமா உணரலாம். ஏன்னா பிரபஞ்சம் தனது சக்திய எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி கொடுக்காது. தயாரா இருக்கிற மனசுக்கு தான் அது மெதுவா கதவை திறக்கும். இப்போ அந்த கதவுக்கு முன்னாடி நீங்க நின்னுகிட்டே இருக்கீங்க. ஒரு காலத்துல உங்க வாழ்க்கை முழுக்க கேள்விகளா இருந்திருக்கும். ஏன் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் சோதனை? ஏன் முயற்சி பண்ணி முன்னேற முடியலன்னு? ஆனா சமீப காலமா அந்த கேள்விகளின் சத்தம் குறைஞ்சிருக்கும். பதில்கள் கிடைச்சதுனால, இல்ல கேள்விகளை தாங்கிக் கொள்ளும் வலிமை உங்களுக்குள்ள வளர்ந்ததுனால, அதுதான் முதல் அறிகுறி. பிரபஞ்ச சக்தி எப்போ வரும்னா, நீங்க பலவீனமா இருக்கும்போது இல்லை. எல்லாம் சரியா இருக்கும் போதும் இல்லை. நீங்க உங்கள உண்மையா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, நான் இப்படித்தான், இதுதான் என் எல்லைன்னு ஒத்துக்கிற தருணத்துல தான் சக்தி மெதுவா இறங்கும். எதிர்ப்பு குறையிற இடத்துல தான் ஆற்றல் ஓடும். நண்பர்களே, இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் தானா நடக்குது. சில மனிதர்கள் தானா விலகுறாங்க. சில எண்ணங்கள் தானா விழுந்து போகுது. இதை இழப்புன்னு நினைக்காதீங்க. இது இடம் காலியாகிற நிலை. காலியான இடத்துல தான் புதிய சக்தி தங்கும். ஒரு நாள் திடீர்னு நீங்க அமைதியா உட்கார்ந்து இருப்பீங்க. எந்த துக்கமும் இல்ல, எந்த சந்தோஷமும் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிறைவு. அந்த நிறைவு தான் பிரபஞ்ச ஆற்றலின் அடையாளம். அது பரவசமா இருக்காது. அது சத்தமா இருக்காது. அது உறுதியா இருக்கும். முன்னாடி நீங்க எதையாவது செய்யணும்னா ஊக்கம் தேவைப்பட்டிருக்கும். யாராவது சொன்னாதான் எழுந்திருப்பீங்க. இப்ப அப்படி இல்ல. யாரும் சொல்லாமலே சில வேலைகளை நீங்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு காரணம் கட்டாயம் இல்ல, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு தள்ளுதல். அந்த தள்ளுதல் தான் சக்தி. இந்த சக்தி வர ஆரம்பிச்சதும், நீங்க எல்லாத்துக்கும் உடனடி முடிவு எடுக்க மாட்டீங்க. அவசரம் குறையும். கோபம் தாமதமாக வரும். பயம் முழுசா போகாது. ஆனா பயம் வந்தாலும், அதுக்குள்ள நீங்க சிக்கிக்க மாட்டீங்க. இதுதான் உள்ளார்ந்த ஆற்றல். நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களுக்கு சக்தி கொடுக்கும்போது, முதல்ல உங்க பழைய சுயத்த மெதுவா கரைக்குது. அதனாலதான் சில நாட்கள் நீங்க உங்களையே புரிஞ்சுக்க முடியாம குழம்புவீங்க. நான் யாரு? எனக்கு என்ன வேணும்னு தெரியாத மாதிரி தோணும். அந்த குழப்பம் பயப்பட வேண்டியதில்ல. அது மறுவடிவமைப்பு. ஒரு விதை முளைக்கும் போது அது விதைன்னு தெரியாது. அது முளைதான். அதே மாதிரி நீங்க மாறும்போது, நீங்க யார் என்பதற்கான அடையாளம் சில காலம் மங்கும். அந்த மங்கல் தான் புதிய வெளிச்சத்துக்கான முன்னுரை. இந்த கட்டத்துல நீங்க தனிமையா இருக்க விரும்புவீங்க. கூட்டம் சோர்வா தோணும். தேவையில்லாத பேச்சு தொந்தரவா தோணும். இத தப்பா எடுத்துக்காதீங்க. இது உலகத்திலிருந்து ஓட்டம் இல்ல, உங்களுக்குள்ள நுழையும் பயணம். பிரபஞ்ச சக்தி உங்கள விசேஷமா ஆக்குறதில்ல. அது உங்கள உண்மையா ஆக்குது. நடிக்காம, நிரூபிக்காம, ஒப்பிடாம வாழ பழக்குது. அந்த வாழ்க்கை தான் உண்மையிலேயே லேசா இருக்கும். லேசா இருக்கும் வாழ்க்கை தான் வலிமையான வாழ்க்கை. நண்பர்களே, இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாது. பயன்படுத்தவும் முடியாது. அதை அனுமதிக்க மட்டுமே முடியும். அனுமதி கொடுக்கிறது எப்படி தெரியுமா? எதிர்ப்பை விடுறது. எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைப்பத மெதுவா கைவிடுறது. நீங்க இப்போ உங்கள தாழ்த்திக் கொள்றதும் இல்லை, உயர்த்திக் கொள்றதும் இல்ல, அப்படியே இருக்க பழகுறீங்க. அந்த இயல்பில தான் பிரபஞ்சம் பேச ஆரம்பிக்கும். வார்த்தைகளால இல்ல, அனுபவங்களால. சில சமயம் நீங்க நினைக்காத பதில் ஒரு அமைதியான நொடியில கிடைக்கும். சில சமயம் தேடாத வழிதானா திறக்கும். இதெல்லாம் அதிசயம் இல்ல. ஒத்திசைவு. நீங்க உங்க உள்ளார்ந்த அதிர்வுக்கு திரும்பி வர ஆரம்பிச்சதோட விளைவு. நண்பர்களே, இந்த நிலை
ஒரு நாள், 2 நாள் நீடிக்காது. இது ஒரு பயணம். சில நேரம் மெதுவா இருக்கும், சில நேரம் நிக்கும். ஆனா பின்வாங்காது. ஏன்னா, ஒரு முறை பிரபஞ்ச சக்தியோட சுவை தெரிஞ்ச மனசு திரும்ப பழைய பயத்துல வாழ முடியாது. இப்போ நீங்க செய்ய வேண்டியது பெரிய சாதனை இல்லை, பெரிய முயற்சியும் இல்லை. சின்ன கவனம், சின்ன அமைதி. உங்களோட உணர்வுகளை பொய் சொல்லாம ஏற்றுக்கொள்ளும் தைரியம். அதுவே போதும். நண்பர்களே, நீங்க இங்க வந்ததுன்னா, நீங்க தயார். சக்தி வெளியிலிருந்து வரல. அது உங்களுக்குள்ள இருந்தது. இப்போ நினைவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நண்பர்களே, இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்தை தெளிவா கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்பெல்லாம் வாழ்க்கை உங்கள் மேல் விழுந்த மாதிரி இருந்தது. இப்போ வாழ்க்கை உங்களுக்குள்ள நடக்கிற மாதிரி உணருது. சம்பவங்கள் மாறல. ஆனா அவைகளை நீங்க எதிர்கொள்ற விதம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் பிரபஞ்ச ஆற்றல் உள்ளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சதோட அடையாளம். ஒரு காலத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தோணின விஷயங்கள் இப்ப அவ்வளவு முக்கியமா தெரியாது. அதே நேரத்துல முன்னாடி சாதாரணமா கடந்து போன சில நிமிஷங்கள் இப்ப ரொம்ப ஆழமா தோணும். இது குழப்பம் இல்லை. முன்னுரிமைகள் மாற்றமடைகிற தருணம். நீங்க இப்போ அதிகமா யோசிக்கிறீங்கன்னு தோணலாம். ஆனா உண்மையில நீங்க யோசிக்கல. நீங்க உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. யோசனை சத்தமா இருக்கும். உணர்வு அமைதியா இருக்கும். அந்த அமைதி தான் இப்போ உங்களுக்குள்ள அதிகமா பரவி இருக்கு. சில சமயம் காரணமே இல்லாம கண்ணீர் வரும். துக்கத்துக்காக இல்ல, சந்தோஷத்துக்காகவும் இல்ல. அது உள்ளுக்குள்ள தேங்கி இருந்த அழுத்தம். கரையுற அறிகுறி அந்த கண்ணீரை தடுக்காதீங்க. அது பலவீனம் இல்லை, அது சுத்திகரிப்பு. நண்பர்களே, பிரபஞ்ச ஆற்றல் வர ஆரம்பிச்சதும் உங்க உடலும் பதிலளிக்க ஆரம்பிக்கும். தூக்கம் மாறும், பசி மாறும். சில நாட்கள் ரொம்ப சோர்வா இருக்கும். சில நாட்கள் காரணமே இல்லாம உற்சாகம் வரும். இதெல்லாம் கோளாறு இல்ல. பழைய அதிர்வுகள் உடைந்து புதிய ஒத்திசைவு உருவாகிற நிலை. இந்த நேரத்துல நீங்க உங்களோட உடம்ப எதிரியா பார்க்காதீங்க. அது உங்களோட கூட்டாளி. அது உங்களுக்கு எதை மெதுவா செய்யணும்னு சொல்லுது. ஓய்வு எடுக்கணும்னு சொன்னா எடுத்துக்கோங்க. நகரணும்னு சொன்னா நகருங்க. கட்டாயம் வேண்டாம். முன்னாடி நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைப்பீங்க. நல்லது கெட்டது சரி தவறு. இப்போ அந்த எல்லைகள் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் நடந்தா இதுவும் ஒரு அனுபவம் மட்டும் சொல்லி விடுறீங்க. இந்த சமநிலைதான் ஆற்றலோட முதிர்ச்சி. நண்பர்களே, இந்த கட்டத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு. உங்க வாழ்க்கையில சில கதவுகள் தான மூடப்படும். நீங்க மூட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக வருத்தப்படாதீங்க. மூடப்பட்ட கதவுகள் தான் புதிய பாதைகளுக்கு இடம் உருவாக்கும். முன்னாடி நீங்க நிரூபிக்க நினைச்சிருப்பீங்க. நான் இதை செய்ய முடியும். நான் இப்படித்தான் இருக்கணும். நான் இதை அடையணும். இப்போ நிரூபிக்கிற ஆவல் குறையும். இருக்கிறதையே உணர்ற மனநிலை வரும். அந்த நிலையில தான் உண்மையான சக்தி நிலைத்திருக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு சக்தி கொடுக்கும்போது முதல்ல உங்களை மெதுவா சுயாதீனமா மாத்துது. பிறரின் பாராட்டு இல்லாமையும், பிறரின் குற்றச்சாட்டு இல்லாமையும் நீங்க உங்களை உணர ஆரம்பிப்பீங்க. அந்த சுதந்திரம் தான் உள்ளார்ந்த ஆற்றல். நண்பர்களே, இப்போ நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், நான் சரியான பாதையில தான் இருக்கேனான்னு. அந்த கேள்வியே நல்ல அறிகுறி. ஏன்னா, தவறான பாதையில இருக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி வராது. சந்தேகம் வருதுனால பயப்படாதீங்க. அது விழிப்புணர்வு. இந்த காலகட்டத்துல நீங்க எதையாவது பிடிச்சு வைத்துக்க முயற்சி பண்ணினா அது வழிக்கு போகும். உறவாக இருக்கலாம், எண்ணமாக இருக்கலாம், எதிர்பார்ப்பாக இருக்கலாம். விட்டுறத கற்றுக்கொள்ளும் பாடம் தான் இது. விட்டுறதும் இழப்பு இல்லை, விட்டுறதும் ஒரு திறன். நீங்க கவனிச்சிருப்பீங்க, சில விஷயங்கள் உங்களோட நேரத்தை கேட்கும். சில விஷயங்கள் உங்களோட சக்தியை உறிஞ்சும். இப்போ நீங்க மெதுவா ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நேரம் செலவழிக்கலாம், ஆனா சக்தியை வீணாக்க மாட்டீங்க. இதுதான் முதிர்ச்சி. நண்பர்களை, பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள வேறொன்று ஆரம்பிச்சதும் நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கொள்றீங்க. எல்லாத்துக்கும் பதில் தேவையில்லை. சில கேள்விகள் அப்படியே கரைந்து போகும். பதில் கிடைக்காததுனால, இல்ல கேள்வி தேவையில்லாததுனால, இந்த நிலையில நீங்க வாழ்க்கையை எதிர்க்க மாட்டீங்க. ஒத்திசைவு பண்ணுவீங்க. ஒத்திசைவு பண்ற வாழ்க்கை சுலபமா இருக்காது. ஆனா அது லேசா இருக்கும். அந்த லேசுத்தனமே நீங்க உணர்ற சக்தி. நண்பர்களே, இந்த பயணம் இன்னும் ஆழமா போகுது. உங்க உள்ளார்ந்த ஆற்றல் உங்க முடிவுகளையும் உங்க பாதையையும் எப்படி வழிநடத்த ஆரம்பிக்குது. அந்த நுண்ணிய தருணங்கள் இன்னும் தெளிவா உங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கும். நண்பர்களே, இப்ப நீங்க இந்த கட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயம். நீங்க இனிமேல் பழைய மாதிரி இல்ல. அது நல்லதா கெட்டதா என்ற கேள்வியே இங்க இல்ல. அது தேவையான மாற்றம். ஏன்னா பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள ஆழமா வேற ஒன்று ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வேர்கள் வெளியில தெரியாது. ஆனா அவை உங்க வாழ்க்கைய உள்ளுக்குள்ள இருந்து தாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில நீங்க அடிக்கடி ஒரு உணர்வை அனுபவிப்பீங்க. எதையோ செய்யணும் போல இருக்கும். ஆனா என்னன்னு தெளிவா தெரியாது. முன்னாடி இருந்தா இது குழப்பமா தோணி இருக்கும். இப்போ அது உங்கள பயமுறுத்தாது. ஏன்னா எல்லா தெளிவும் ஒரே நேரத்துல வராதுங்கிறத கத்துக்கிட்டீங்க. தெளிவு வரைக்கும் அமைதியா இருக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்திருக்கு. நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வார்த்தைகள் குறையுது.
விளக்கம் கொடுக்கிற அவசியம் குறையுது. முன்பு நீங்க உங்கள புரிய வைக்க ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க. இப்ப புரியலன்னா பரவாயில்லன்னு தோணுது. இந்த அலட்சியம் அகங்காரம் இல்லை. இது சுயநம்பிக்கை. பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள நிலை பெறும் போது உங்க மனசு ஒரு விசித்திரமான அமைதியை கற்றுக்கொள்ளும். எல்லாம் சரியா போகணும்னு இல்லை. ஆனால் எதுவும் நடந்தாலும் நான் சிதற மாட்டேன்னு ஒரு உள்ளார்ந்த உறுதி. அந்த உறுதிதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய பாதுகாப்பு. நண்பர்களே, இந்த கட்டத்துல நீங்க பழைய பழக்கங்களை விட ஆரம்பிப்பீங்க. சிலத உங்களுக்கே தெரியாம சிலத தெரிஞ்சே அதுக்காக உங்கள குறை சொல்லிக்காதீங்க. பழக்கம் விடுறது ஒழுக்கம் இல்லை. அது வளர்ச்சி. வளர்ச்சி எப்போதும் சுகமாக இருக்காது. ஆனா அது உண்மையாக இருக்கும். உறவுகளில் கூட மாற்றம் வரும். சிலர் உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக உணரப்படுவாங்க. சிலர் மெதுவா தூரமாவாங்க. இது யாருடைய தவறும் இல்லை. அதிர்வுகள் ஒத்திசைவதை நிறுத்தும் தருணம். ஒத்திசைவு இல்லாத இடத்தில் வலுக்கட்டாயமாக இருக்க முடியாது. நீங்க இதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சதுதான் ஆற்றலின் முதிர்ச்சி. இந்த நிலையில் நீங்க அதிகமா கவனிக்கிற இன்னொரு விஷயம் நன்றி. பெரிய விஷயங்களுக்கு மட்டுமில்ல, சின்ன சின்ன தருணங்களுக்கு. ஒரு அமைதியான காலை, ஒரு நிம்மதியான மூச்சு, ஒரு நேர்மையான உரையாடல். இவையெல்லாம் இப்போ உங்களுக்கு செல்வம் மாறி தோணும். இந்த உணர்வு வந்துட்டா பிரபஞ்சம் இன்னும் அதிகம் கொடுக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சதும் நீங்க தோல்வியையும் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. தோல்வி இனிமேல் தண்டனை இல்ல, அது வழிகாட்டி. அது எங்கே மெதுவாக நடக்கணும்னு சொல்ற ஒரு சைகை. அந்த சைகைகளை எதிர்த்து ஓடாதீங்க. கேட்டு நடக்க பழகுங்க. சில நாட்கள் நீங்க ரொம்ப மெதுவா இருப்பீங்க. முன்னேற்றமே இல்லாத மாதிரி தோணும். அந்த நேரத்துல உங்களை நினைவூட்டிக்கோங்க. விதை முளைக்கும் போது மேலே எதுவும் தெரியாது. ஆனா கீழே வேலை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள நடக்கிறதும் அதுதான். இந்த கட்டத்தில் நீங்க பெரிய கனவுகள் காணாமலே இருக்கலாம். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். கனவு இல்லாத காலம் திசை சரி செய்யும் காலம். திசை சரியா அமைஞ்சதும் கனவுகள் தானா வரும். கட்டாயப்படுத்த வேண்டாம். நண்பர்களே, இப்போ நீங்க ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. வாழ்க்கை உங்களை சோதிக்க வரல. உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்ய வருது. அந்த அறிமுகம் ஒரே நாள்ல முடியாது. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு வரி. ஒவ்வொரு அமைதியும் ஒரு விளக்கம். இந்த நிலையில நீங்க குறைவா பேசுவீங்க. ஆனா பேசினா தெளிவா பேசுவீங்க. குறைவா செயல்படுவீங்க. ஆனா செயல்பட்டா முழுமையா செய்வீங்க. இந்த முழுமைதான் பிரபஞ்ச ஆற்றலின் அடையாளம். சிதறல் குறையும் போதுதான் சக்தி குவியும். நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களுக்குள்ள சக்தியை கொடுக்கும்போது அது உங்களை மற்றவர்களை விட மேலே வைக்க வரல. உங்களை உங்களோட உண்மைக்கு நெருக்கமாக்க வருது. அந்த உண்மை சில சமயம் அழகா இருக்கும். சில சமயம் கடினமா இருக்கும். ஆனா அது விடுதலை தரும். இப்ப நீங்க உங்களை ஒப்பிடுவதை மெதுவா நிறுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. அவன் இப்படி அவள் அப்படி என்ற சிந்தனை குறையும். உங்க பாதை உங்களுக்கே போதும்னு தோணும். அந்த திருப்தி தான் உள்ளார்ந்த செல்வம். நண்பர்களே, இந்த பயணம் இங்க நிற்காது. உங்க உள்ளார்ந்த ஆற்றல் உங்க வார்த்தைகளிலும், உங்க தேர்வுகளிலும், உங்க அமைதியிலும் எப்படி வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த தருணங்கள் இன்னும் நுணுக்கமா உங்களுக்குள்ள ஒழிக்கத் தொடங்கும். நண்பர்களே, இப்போ நீங்க வந்திருக்கிற இந்த நிலை ரொம்ப நுணுக்கமானது. வெளியில எதுவும் பெரிய மாற்றமா தெரியாம இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான நிலை பெற்ற தன்மை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வாழ்க்கை உங்கள அலைக்கழிச்ச மாதிரி இருந்தது. இப்ப வாழ்க்கை உங்களோட உட்கார்ந்து பேசுற மாதிரி உணருது. அந்த உரையாடல் சத்தமா இல்ல, அது உணர்வா நடக்குது. இந்த கட்டத்துல நீங்க அதிகமா உணரப் போறது ஒண்ணு இருக்குது. அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற எண்ணம் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் என் கையில இருக்கணும், என் திட்டப்படி நடக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. இப்போ சில விஷயங்களை விட்டு கொடுப்பதிலேயே ஒரு சாந்தி கிடைக்குது. அந்த சாந்தி தான் ஆற்றலின் முதிர்ச்சி. நீங்க கவனிப்பீங்க, சில நேரம் சரியான வார்த்தை சரியான நேரத்துல உங்க வாயிலிருந்து தானா வரும். அத பற்றி முன்பே யோசிக்க மாட்டீங்க. ஆனா அந்த வார்த்தை சொல்லப்பட்ட பிறகு இதுதான் சரின்னு மனசு அமைதியா ஒத்துக்கணும். இது பயிற்சி இல்ல, இது ஒத்திசைவு. உங்க உள்ளார்ந்த ஆற்றலும் சூழலும் ஒரே அலைவரிசையில நடக்கிற தருணம். இந்த நிலையில நீங்க அதிகமா எதிர்வினை காட்ட மாட்டீங்க. முன்னாடி சின்ன விஷயத்துக்கே உள்ளுக்குள்ள கொந்தளிப்பு வந்திருக்கும். இப்போ அதே விஷயம் நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று மனசு சொல்லும். இது அலட்சியம் இல்ல, இது நிலை பெற்ற மனநிலை. நண்பர்களே, பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள ஆழமா நிலை பெறும்போது உங்க பொறுமை வேற மாதிரி மாறும். முன்னாடி பொறுமைனா அடக்கி வைக்கிறது. இப்போ பொறுமைனா நம்பிக்கையோட காத்திருக்கிறது. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். அடக்கி வைக்கிற பொறுமை சோர்வை தரும். நம்பிக்கையோட காத்திருக்கிற பொறுமை சக்தியை தரும். இந்த கட்டத்துல நீங்க சில சமயம் எந்த காரணமும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. பெரிய சாதனை எதுவும் இல்ல, நல்ல செய்தி எதுவும் இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு லேசனம். அந்த லேஸ்தனமே பிரபஞ்ச ஆற்றலின் வெளிப்பாடு. சந்தோஷம் காரணத்தால வரல, ஒத்திசைவால வருது.
நீங்க எப்ப மெதுவா உணர ஆரம்பிப்பீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு அந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இப்போ அது வழி இல்லாம ஏற்றுக்கொள்ள முடியும். யாராவது உங்கள தவறாக புரிஞ்சுகிட்டாலும் அதுக்காக நீங்க உங்கள மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று மனசு சொல்லும். அந்த உறுதிதான் உள்ளார்ந்த வலிமை. நண்பர்களே, இந்த நிலையில நீங்க அதிகமா தனிமையை தேடலாம். அது யாரையும் பெருக்கிறதுனால இல்ல. உங்க சக்திய கேடுற இடத்துல இருக்கணும்னு உள்ளுக்குள்ள ஆசை வரதுனால அந்த தனிமை வெறுமை இல்ல, அது நிரப்பும் அமைதி. உங்க பழைய பயங்கள் சில நேரம் மேலே வரும். நான் மீண்டும் பழைய நிலைக்கு போயிடுவேனான்னு தோணலாம். அந்த பயத்த தள்ளி விடாதீங்க. அத பார்த்து சிரிச்சு விடுங்க. ஏன்னா நீங்க இப்ப திரும்பி போகிற அளவுக்கு அந்த பழைய மனிதர் இல்ல. அந்த பயம் வருதுன்னா அது கடைசி அலை. இந்த கட்டத்துல நீங்க உங்க உடம்போட உறவையும் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. உடம்பு ஒரு சுமை இல்ல, அது ஒரு செய்தியாளர். அது சோர்வா இருந்தா ஓய்வு கேட்குது. அது உற்சாகமா இருந்தா நகர சொல்லுது. நீங்க அத கட்டளையிட மாட்டீங்க. கேட்டு நடப்பீங்க. அந்த ஒத்தி செய்வுதான் முழுமை. நண்பர்களே, பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள உறுதியாகும் போது நீங்க நேரத்தை வேற மாதிரி அனுபவிப்பீங்க. சில நாட்கள் சீக்கிரமா போகும். சில நாட்கள் மெதுவா நகரும். அதுக்காக கவலைப்பட மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் தன் வேலைய செய்யறதுன்னு மனசு புரிஞ்சு கொள்ளும். இந்த நிலையில நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா உணர்வீங்க. எல்லா பதிலும் வார்த்தையில கிடைக்காது. சில பதில்கள் அனுபவமா தான் கிடைக்கும். அதனால வாழ்க்கைய புஸ்தகமா படிக்க மாட்டீங்க. அனுபவமா வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க கவனிப்பீங்க. சில நேரம் சரியான மனிதர்கள் சரியான நேரத்துல உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அது முயற்சியால இல்ல, தேடலால இல்ல, ஒத்திசைவால. அதே மாதிரி சிலர் மெதுவா விலகுவாங்க. அதுவும் வழி இல்லாம நடக்கும். ஏன்னா நீங்க பிடிச்சு வைக்க முயற்சி செய்ய மாட்டீங்க. நண்பர்களே, இந்த கட்டத்துல நீங்க குறைவா ஆசைப்படுவீங்க. ஆனா ஆசைப்படுறது உண்மையா இருக்கும். பிறர் பார்த்து உருவான ஆசை இல்லை. உள்ளுக்குள்ள இருந்து எழுந்த ஆசை. அந்த ஆசைக்கு நேரம் எடுத்துக் கொள்ளலாம். ஆனா அது உங்கள சோர்வடைய வைக்காது. இந்த நிலையில நீங்க கற்றுக்கொள்ற மிகப்பெரிய பாடம் ஒன்று. வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை, அது ஒரு பயணம். வேகம் முக்கியமில்லை, திசை முக்கியம். அந்த திசை இப்போ உங்களுக்குள்ள தெளிவா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. நண்பர்களே, இப்ப நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. சக்தி வெளியிலிருந்து வரல, அது உங்களுக்குள்ள நீண்ட காலமா காத்திருந்தது. இப்போ நீங்க அதை கேட்க அமைதியா மாறி இருக்கீங்க. அந்த அமைதி தான் உங்களோட உண்மையான வலிமை. நண்பர்களே, இத்தனை நேரம் நீங்க கேட்டதும் படிச்சதும் ஒரு கதையா தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது கதை இல்லை. இது உங்களுக்குள்ள ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்ச ஒரு மாற்றத்தோட விளக்கம். இந்த வீடியோ இங்க முடிஞ்சாலும், இந்த உணர்வு உங்க உள்ளுக்குள்ள இப்பதான் முழுசா ஆரம்பிக்குது. நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதுசா எதையும் சொல்லல. ஆனா பழைய விஷயங்களை வேற கோணத்துல உணர வச்சிருக்கும். அதுதான் உண்மையான மாற்றம். புதிய தகவல் அல்ல, புதிய உணர்வு. அந்த உணர்வு தான் வாழ்க்கைய மெதுவா திருப்பி அமைக்குது. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ உங்க வாழ்க்கையில் நடக்கிற தாமதம் தோல்வி இல்லை. அமைதி உருவாகிற இடைவேளை. அந்த இடைவேளை தான் உங்களை அடுத்த நிலைக்கு தயார் பண்றது. அதனால எதையும் அவசரப்படுத்தாதீங்க. எதையும் தள்ளி போடாதீங்க. நடக்கிறத முழுசா அனுபவிங்க. நண்பர்களே, இந்த வீடியோவை இங்க நிறுத்திக்கிட்டு உடனே அடுத்த வேலைக்கு ஓடாதீங்க. ஒரு நிமிஷம் உங்க மனசுக்குள்ள அமைதியா உடாருங்க. இப்போ உங்க உள்ளுக்குள்ள என்ன உணர்வு இருக்கு அப்படின்னு கவனிங்க. சந்தேகமா, நம்பிக்கையா? அமைதியா இல்ல, ஏதோ ஒரு தெளிவா? அதுதான் உங்களுக்கு வந்த செய்தி. நீங்க தனியா இல்லை. இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனையில தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்க கண்களுக்கு பட்டது. அதனால தான் இதை நீங்க கடைசி வரைக்கும் தவிர்க்காம கேட்டீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த உணர்வு உங்களுக்கு சரியா பட்டிருந்தா இதை உங்க மனசுக்குள்ள மட்டும் அடக்கி வைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில யாருக்காவது இப்போ அமைதி தேவைப்படுது என்றா, யாராவது குழப்பத்துல இருக்காங்க என்றா, இந்த வீடியோவை அவர்களுக்கும் அனுப்புங்க. ஒரே ஒரு பகிர்வு, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நிமிஷம் ஒருத்தரோட முழு நாளையே மாத்தலாம். நண்பர்களே, இந்த மாதிரி ஆழமான உணர்வுகளும் வாழ்க்கையை மெதுவா மாத்துற செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நினைச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி உள்ளடக்கம் உங்களுக்கு தேவைன்னு நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புற ஒரு சின்ன அறிகுறி. இன்னும் பல பேருக்கு இந்த செய்தி போய் சேரணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. உங்க பேர் தெரியாமலே, உங்க முகம் தெரியாமலே நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கு காரணமா இருக்கலாம். அதைவிட பெரிய புண்ணியம் வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி வீடியோக்களை தவற விடாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு வீடியோ இல்ல, இது ஒரு தொடர்ச்சி. ஒவ்வொரு வீடியோவும் உங்க உள்ளுக்குள்ள இன்னொரு கதவை திறக்கும். அந்த கதவுகளை மெதுவா திறக்கதான் இந்த பயணம். நண்பர்களே, நீங்க இப்போ இருக்கிறது ஒரு முடிவில் இல்ல, இது ஒரு ஆரம்பம். சத்தமில்லாத ஆரம்பம், ஆனா ஆழமான ஆரம்பம். உங்க மனசு அமைதியா இருந்தா வாழ்க்கை தானம் சரியாக ஆரம்பிக்கும். இந்த அமைதிய உங்களோட எடுத்துக்கிட்டு மெதுவா நம்பிக்கையோட உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிங்க. நண்பர்களே,
இந்த பிரபஞ்ச ஆற்றலுடனான பயணம் என்பது ஒரு இலக்கை அடைவது மட்டுமல்ல. அது ஒவ்வொரு நொடியும் உங்களை நீங்களே புதிதாக கண்டடையும் ஒரு உன்னத அனுபவம். இதுவரை நீங்கள் வாசித்தவை வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை உங்கள் ஆழ்மனதில் ஏற்கனவே துளிர்விடத் தொடங்கியிருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தின் எதிரொலி. வாழ்க்கை உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை. மாறாக உங்களை இன்னும் செழுமைப்படுத்தவே இத்தனை அனுபவங்களை தந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும், நீங்கள் உணரும் ஒவ்வொரு தனிமையும் உங்களை உலகத்திடம் இருந்து பிரிக்கவில்லை. மாறாக உங்களை உங்கள் உண்மையான சுயத்துடன் இணைக்கிறது. அந்த அமைதிக்குள் நுழையும்போது நீங்கள் எதையும் தேடி ஓட வேண்டியதில்லை. தேவையானது அனைத்தும் சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும் என்ற பேருண்மை புரியத் தொடங்கும். இந்த மாற்றத்தின் பாதையில் சில கதவுகள் மூடினாலும், சில உறவுகள் விலகிச் சென்றாலும் அதை ஒரு இழப்பாக கருதாமல் ஒரு புதிய தொடக்கத்திற்கான இடவசதி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் சக்தி உங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்தத் தொடங்கிவிட்டது என்பதற்கு நீங்கள் இப்போது அனுபவிக்கும் இந்த உள்ளார்ந்த அமைதியே சாட்சி. இனி உங்கள் செயல்களில் பதற்றம் இருக்காது, பேச்சில் வீண் விளக்கம் இருக்காது. ஒரு தெளிவான நீரோடையைப் போல உங்கள் வாழ்க்கை இயல்பாக நகரத் தொடங்கும். இந்த விழிப்புணர்வை உங்கள் தினசரி வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உணர்ந்த இந்த மெல்லிய அதிர்வு நாளை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு திசையையும் ஒளிரச் செய்யும். நம்பிக்கையோடும் பெரும் அமைதியோடும் உங்கள் பயணத்தைத் தொடருங்கள். இந்த பேரண்டம் எப்போதும் உங்களுடனேயே இருக்கிறது, உங்களுக்குள்ளேயே இருக்கிறது.